முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் நிக்கி கார்ட்டூன்ஸோட அட்மின் நிக்கிமா. இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் ஒரு சாரி கேட்கணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ எதுக்காக சாரி கேட்கணும் அப்படின்னா, நான் ஒன்று ஒரு நாள் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். அது நிறைய பேருக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. சாரி, அதுக்கான ரீசன் கூட இருக்குது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கதை எடுக்கிறதுக்குலாம் டைம் இருக்குங்க. ஆனால் இன்னைக்கான சீக்வன்ஸ் எதை கொடுக்கணும், எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு அந்த நாளை நான் வேஸ்ட் பண்ணிடுறேன். சாரி, ஆனால் இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன். கண்டிப்பாக நான் டெய்லியுமே ரெகுலராக வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் போன வீடியோவில் கேட்ட மாதிரி இந்த வீடியோலையும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன், கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்புறம் டுடே எபிசோடில் புதுசாக கூட கேரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. கொஞ்சம் அவங்களையும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் முக்கியமான ரோலில் இருக்கவங்கள தான் அந்த மாதிரி காட்டுவேன். ஸோ அவங்களும் ஒரு முக்கியமான ரோலு. ஸோ மறக்காம அவங்களோட ஸ்டோரியும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் பா. என்னப்பா ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா? இப்போதான் போயிட்டு வந்தேன். சரி காஃபி எதுவும் குடிக்கிறியாப்பா? இல்லை டாடி வேண்டாம், நான் டயட்டில் இருக்கேன். ஓ சரிப்பா. ஆமாம் டாடி, என்ன பேப்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லைப்பா வேண்டாம், இது நம்ம காலேஜோட டாக்குமெண்ட்ஸு, நானே பார்த்துக்கிறேன். ஓ சரிப்பா. மாமா வாமா பவி, என்ன விஷயம்? இல்ல மாமா, காஃபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டு போலான்னு வந்தேன். இல்லைம்மா, எனக்கு எது வேண்டாம், இப்போ தான் நான் காஃபி குடித்தேன். ஓ அப்படியா, சரி மாமா. கார்த்திக், சொல்லுங்க நீ. காஃபியா டீயா இல்ல பூஸ்டா? பூஸ்டா? ஆமா கார்த்திக், வளர பையன் நல்லா பூஸ்ட்லாம் குடிச்சு ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டாமா? இல்லையே, இன்னைக்கு கவனிப்புலாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்ன நீ உங்களுக்காக அண்ணன் கிட்ட ஏதாவது பேசணுமா என்ன? அவர்கிட்ட எனக்காக? ஆமா, அப்படியே நீ பேசினோடனே கிளு கிளுன்னு கேட்டுட்டு தான் மறுவேலையே பாப்பாரு. பரவாயில்லையா, நீ வந்த ஷார்ட் பீரியட்லயே அண்ணனை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. கார்த்திக் சொல்றா, அகில பத்தியாடா? இல்லடா, நானே இப்பதான் ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன். ஓ சரிடா. பிரசாந்த். சொல்லுங்க பவி. காஃபி எடுத்துட்டுமா? இல்ல பவி வேண்டாம், நான் டயட்ல இருக்கேன். இல்ல எனக்கு புரியல, என்ன ஆளாளுக்கு டயட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, நீ இந்த ஒரு வாரமா தொப்பை கொஞ்சம் வெளியில எட்டி பாக்குது, அதான் ஒரு 10 நாளைக்கு டயட் இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். எது 10 நாளுக்கு டயட்டா? ஆமா, நீ ஜஸ்ட் 10 days தான். அப்புறம் பிரசாந்த், நீங்க எதுக்காக டயட் இருக்கீங்க? நான் இவன மாதிரிலாம் இல்ல பவி, நான் நார்மலாவே டயட் தான். நான் எப்போதுமே சுகர்லாம் ஆட் பண்ணிக்க மாட்டேன். ஓ, அப்ப காஃபி டீ எல்லாம் குடிச்சா குண்டாயிருவோமா? அப்படியும் சொல்லிட முடியாது பவி. அப்படி பார்த்தா அரவிந்த் நாள் ஒரு நாளைக்கு 5 காஃபி குடிப்பாரு. அதான் நானும் கேக்குறேன். அவர் டெய்லியுமே 5-6 காஃபி குடிக்கிறாரு, ஆனா அப்படி ஒன்னும் குண்டா இருக்க மாதிரி தெரியலையே. அவர் என்னதான் சாப்பிட்டாலும் அவரோட எக்ஸசைஸ் இதுல கரெக்டா இருப்பாரு. ஸ்ட்ரிக்டா எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாரு. இதுல கூட ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாரா? ஆமா, நீ அரவிந்த் நான் எப்போதுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு தான் நினைப்பாரு. கார்த்திக் பெர்ஃபெக்ட்டா இருக்கதெல்லாம் சரிதான், ஆனா எப்போதுமே சிடுமூஞ்சி மாதிரி இருக்காரு. எது? ஆமா பிரசாந்த், நீங்க நோட் பண்ணது இல்லையா? கார்த்திக், நீயாவது நோட் பண்ணிருக்கியா இல்லையா? என்னது நீ? அதான் அரவிந்த் எப்ப பார்த்தாலும் சிடுமூஞ்சி மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்காரு. நான் கூட நினைப்பேன், இந்த சிடுமூஞ்சி கிட்ட நீங்களாம் எப்படிதான் குப்பை கட்டுறீங்களோன்னு. எப்படி கார்த்திக், எப்போதுமே சிடுமூஞ்சி மாதிரி தான் இருப்பாரா, இல்ல எப்பயாவது சிரிப்பாரா? நீ உங்களுக்கு தெரியாதா, நான் காலேஜ்ல ஒன்னா தானே படிச்சீங்க? அப்போலாம் அந்த மனசை சிரிச்சு பேசுவாரு. ஆனா இப்பெல்லாம் அவரோட நார்மல் மூஞ்ச கூட என்னால பார்க்க முடியல. எப்ப பார்த்தாலும் சிடுன்னு தான் இருக்காரு. நீங்களாம் எப்படிதான் இவர்கிட்ட சமாளிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல பவி, கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் பழகிடுவாரா? இல்ல, நம்மளே பழகிக்கணும். பழகிக்கணுமா? ஆமா, அதுவாவே பழகிடும். அப்ப ஆக மொத்தம் அந்த சிடுமூஞ்சாதான் இருப்பாரு. அவருக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்களே. வேற என்ன பண்றது, புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு பழகியே போயிடுச்சு. ஆமா, இவ்வளவு நேரம் ஆகி சிடுமூஞ்ச காணோம். என்ன பவி, வீட்டுக்கு வந்த புதுசுல எல்லாம் ரொம்ப அமைதியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, நான் இப்பவும் அமைதியா தானே இருக்கேன். ஆமாமா, ரொம்பவே அமைதியா தான் இருக்கீங்க. ஆமா, நீ இன்னைக்கு என்ன டிஃபன்? இன்னைக்கு டிஃபன் இட்லியும் தக்காளி தொக்குன்னு நினைக்கிறேன். ஷப்பா, இந்த இட்லியை விட்டா வேற எதுவுமே செய்ய மாட்டீங்களா? இந்த வீட்ல இந்த இட்லிக்கு மட்டும் விடுவு கிழமை கிடையாது. மார்னிங் ஆனா இட்லி, நைட் ஆனா இட்லி. என்ன கார்த்திக், இட்லி பிடிக்காதா? எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஃபுட்னா அது இட்லி மட்டும்தான். ஐ திங்க் அனி எனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக தான் டெய்லி இட்லியே சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் விடு. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நானே செஞ்சு தரேன். ஹனி, நிஜமா தானே சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றேன், என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு இப்போ பூரியும் சன்னா மசாலாவும் சாப்பிடணும் போல இருக்க. நீ என்ன நீ செய்யறது கஷ்டமா என்ன? இல்ல செய்யறதெல்லாம் கஷ்டம் இல்ல. இங்க ஒருத்தன் காஃபி குடிக்கிறதுக்கு டயட்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப பூரியும் சன்னா மசாலாவும் கேக்குறானே, அதான் யோசிச்சேன். ஐயோ ஆமால பிரசாந்த், உனக்கெல்லாம் வெக்கமா இல்லடா? டேய், இதுல என்னடா வெக்கப்படுறதுக்கு இருக்கு? ஏதோ டெய்லியும் கேட்கற மாதிரி கேட்டுட்டேன். சரி சொல்லு, டயட் ஃபுட் என்னென்ன இருக்கு? அதெல்லாம் நீ சாப்பிட மாட்டேன் சொல்றா. வெஜிடபிள் சாலட் சாப்பிடு. சாலட்ஸா? ஆமா. டேய், வாயில வச்சு சாப்பிட்ற மாதிரி சொல்றா. டேய், நான் டெய்லி அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் வாயில வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், சாப்பிடு. என்னாலாம் ஆடு மாடு மாதிரிலாம் சாப்பிட முடியாது. எது? பின் என்னடா, வேகாத காய்கறிலாம் சாப்பிட்டா ஆடு மாடு தானே? டேய், அப்போ நீ என்ன ஆடு மாடுங்கிறியா? ப்ரோ, நீ ஒன்னெல்லாம் ஆடு மாடு கூட எல்லாம் கம்பேர் பண்ணிக்காத.
நீ அதுக்கும் மேல அடிங்க. ஹனி பூரியும் சன்னா மசாலாவும் கேன்சல். டேய் நில்லுடா, என்ன வேணும்னு சொல்லிட்டு போ. எனக்கு எதுவுமே வேணாம். நீ உங்க பக்கத்துல ஒரு மாடு நிக்கிறான் பாருங்க, அவன்கிட்ட கொடுங்க. பச்சை காய்கறி எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவான். டேய் விடுங்க பிரசாந்த், அவனே பாவம் டயட்ல இருந்ததில்ல நினைக்கிறேன். அதெல்லாம் இல்ல பவி, அவன் டயட்ல நிறையவே இருந்திருக்கான். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து சுத்திக்கிட்டு கண்டதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஓ அப்படியா? ஆமா பவி, நீங்க பிரீத்தியை பாத்தீங்களா? இல்ல பிரசாந்த், பார்க்கல. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு பவி, எங்கேயாவது பாத்தி அவள? மார்னிங் பார்த்தேன், ஜெயாமா கூட பேசிட்டு இருந்தா. ஓ சரி பவி. ஏன் பிரசாந்த், ஏதாவது பிரச்சனையா என்ன? சேச்சா பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல, ஒர்க் விஷயமா அவள்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால தான் கேட்டேன். ஓ சரி சரி. சரி பவி, நீங்க பாருங்க, நான் கிளம்புறேன். சரி பிரசாந்த், நம்மளும் போய் வேலையை பார்க்கலாம். அரவிந்தா. பா வாயா அரவிந்து, உட்காரு. அம்மாடி பவி, அரவிந்துக்கு போய் காஃபி போட்டு எடுத்துருவாமா. இல்லப்பா எனக்கு அதெல்லாம் வேணாம். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இது நம்ம காலேஜோட ஃபைலுப்பா, அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். அம்மாடி நீ போய் காஃபி போட்டு எடுத்துருவாமா. சரி மாமா. என்னப்பா அரவிந்த், எங்கேயோ கிளம்பி இருக்க மாதிரி இருக்கு? ஆமாப்பா, ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. ஓ சரிப்பா. அரவிந்த், காஃபி. அரவிந்த் டேபிள் வை. எப்பா அரவிந்த், கையில வாங்கியா? அந்த பிள்ளை எவ்வளவு ஆசையா உனக்காக போட்டு எடுத்துட்டு வந்திருக்கும், டேபிள்ல வையுங்கிற. சை, இவளை எவ்வளவு சொல்லி திருந்தவே மாட்டா. யாராவது ஆள் இருக்கும்போது தான் அவன் நடிப்பு திறமையெல்லாம் ஒட்டு மொத்தமா காட்டிட்டு இருப்பா. ஷேயா, கையில வாங்கியா காஃபி கப்ப? சரிப்பா. இந்தாங்க அரவிந்த். இந்தாங்க அரவிந்த். ஷேயா குடியா, ஏன் பார்த்துக்கிட்டே இருக்க? காஃபி ஆறி போயிட போகுது. சரிப்பா. ஐயோ, சும்மா நம்ம தண்ணியை மண்டு வந்து கொடுத்தாலே நல்லா இல்லம் பாரு. எனக்கு காஃபியே போட்டு கொடுத்துருக்கோம், என்ன சொல்ல போறாரோ தெரியல. கடவுளே, இந்த விஷயத்துலயாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன அவரு ஒண்ணுமே சொல்லாம குடிச்சிட்டு இருக்காரு? ஒருவேளை நம்மள திட்டத்தை மறந்துட்டாரோ? இல்லையே, இந்த சிறுமூஞ்சி அதெல்லாம் மறக்காதே. பவி என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? இல்ல மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன ஒரு அதிசயமா இருக்கு, ஒண்ணுமே சொல்லாம குடிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை மாமா உட்காந்துருக்காருன்னு ஒண்ணு பேசாம இருக்காரோ? இருக்கும், இல்லைன்னா இந்த சிறுமூஞ்சி இன்ன நேரத்துக்கு ஒரு ஆட்டமே அடைந்திருப்பாரு. பவியக்கா. வாங்க மேடம், வாங்க. உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். பவி, நேத்து என்னாச்சு? அதை கேட்கதான் உன்னை தேடிக்கிட்டே இருந்தோம். நேத்து வேற மாமா உன் கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போனாரா? எப்படி நாலடி சேர்த்து அடிப்பாருன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னடியாச்சு? அக்கா சொல்லுங்க, என்னாச்சு? அடியே பேசாம அமைதியா இருந்துருங்க, உங்க மேல எல்லாம் செம்ம கோவத்துல இருக்கேன். ஏன் பவி, மாமா அடிச்சிட்டாரா என்ன? அடியே 2 அடி அடிச்சிருந்தா கூட வாங்கி இருந்திருப்பேன்டி. உங்களால என் மானம் போனதான் மிச்சம். என்ன பவி சொல்ற? மானம் போயிடுச்சா? என்னக்கா என்னாச்சு? அவர் இங்க இருந்து என்ன தரத்தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போனாரா? ரூம்ல போனதுமே அவளுதான் கரைமுறைன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் என்னாச்சு? அடிச்சாரா உன்ன? ஐஷோ, நீ என்கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு போயிருவா பாத்துக்கோ. சரி சாரி, நீயே சொல்லு. கத்துனாரா? எனக்கு அவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் என்னதான் சொல்லி சமாளிச்சுங்க? எனக்கு அந்த நேரம் என்ன சொல்றதுன்னு தெரியாம எனக்கு அல்வா சாப்பிடணும் போல இருக்கு, அல்வா வாங்கி தரீங்களான்னு கேட்டுட்டேன். ஏண்டி தீனி பண்டாரோ? அதே நினைப்புலதான் இருப்பியா எப்போதுமே? வாய் மூடு ஐஷோ, எல்லாம் உங்களால தான். இது எங்களாலயா? நாங்களும் அவங்கிட்ட சொன்னோம் அல்வா கேளுன்னு. அவர் கோபுறதை பார்த்துட்டு எனக்கு வேற என்ன பேசுறதுன்னு தெரியல. அதுக்காக போய் அல்வா வேணும்னு கேப்பியா? பிரீத்தியக்கா, எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு கண்டிப்பா அல்வா சாப்பிடணும் போல இருந்திருக்கும், அதனால தான் அப்படி கேட்டிருப்பா. அப்படிலாம் இல்ல, ஏதோ வாய் தவறு கேட்டுட்டேன். எது அல்வா வேணுங்கிறது வாய் தவறி கேட்டியா? இதெல்லாம் நீ பிரீத்தியா கிட்ட வேணா சொல்லு, நம்புவாங்க. நான் உன் கூட பிறந்தவடி, நீ எவ்வளவு பெரிய தீனி பண்றான்னு எனக்கு தெரியாது. ஐஷோ சரிக்கா விடுங்க. பிரீத்தி, என்ன நீயும் சிரிக்கிறா? இல்லக்கா, நானா சிரிக்கல. பாவம், நீங்க மாமாவை அழைச்சிட்டு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. அதான் நீயாவது புரிஞ்சுக்கிட்டியே. ஆமா, நீ ஒரு தீனி பண்றாருன்னு கண்டிப்பா பிரீத்தியாக்கா புரிஞ்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. ஐஷோ, வாய் முள்ளன் வையன், வாய் உடச்சிருவ சொல்லிட்டேன். சரி பவி, சிரிக்கல, கோவப்படாத. ஆமா, மாமா உனக்கு அல்வா வாங்கி கொடுத்தாரா இல்லையா? எது? அதாண்டி, நீ கேட்ட அல்வா வாங்கி கொடுத்தாரா இல்லையா? அது எப்படி வாங்கி தருவாரு? எப்படின்னா? சும்மா இரு ஐஷு. பவி, இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. நீ யாரு? அரவிந்த் மாமாவோட ஒய்ஃப். ஃபர்ஸ்ட் டைம் ஒய்ஃப் கேட்டு ஹஸ்பண்ட் வாங்கி தராமல இருந்தா அது தப்பாயிரும். அதுக்கு இரு, நான் பேசுறேன் மாமா கிட்ட. நீ நகரு, நான் பேசுறேன். சரிப்பா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிப்பா. பவி நகருடி, மாமா போறாரு. ஐஷு, அவர் போனா போட்டு நீ அமைதியா இரு. அப்படிலாம் அமைதியா இருக்க முடியாது. அரவிந்த் மாமா. ஐஷு சொல்லு ஐஷு. அரவிந்த் மாமா, பவிக்கு. ஐஸ்வர்யா, ஏன்டி கத்துற? இரு. ஐஸ்வர்யா, இப்ப மட்டும் நீ ஏதாவது சொன்னேன், கண்டிப்பா உன்னை கொன்னுருவேன். நீ என்ன பண்ணாலும் சரி, கண்டிப்பா நம்ம மாமா கிட்ட கேட்காம விடுறதா இல்ல. ஐஷு. என்ன ஐஷு, ஏதாவது வேணுமா என்ன? ஆமா மாமா, அதுக்கு தான் கூப்பிட்டேன். என்னடா, என்ன வேணும்? மாமா, எங்களுக்குலாம் எது வேணும், பவியக்காக்கு தான். பிரீத்தி இருங்க பவியக்கா, எத்தனை நாளைக்கு தான் நீங்களும் மனசுக்குள்ளே வச்சிட்டு இருப்பீங்க? இன்னைக்கு உங்களுக்காக நாங்க பேசுறோம். அடியே, அவரே ஒரு மண்டை கொளார் பிடிச்சவரு, அவரை போய் இன்னும் ஏத்தி பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் இதெல்லாம் உங்ககிட்ட காட்ட மாட்டாரு, கண்டிப்பா என்கிட்ட காட்டுவாரு. இருங்க. என்ன பிரீத்தி, என்ன வேணும்? அதான் மாமா, பவி நேத்தே உங்ககிட்ட கேட்டாலுமே. என்ன? ஐஷு மாமா, நல்லா யோசிச்சு பாருங்க, பவியக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்களாம். இவளுக்குலாம் விவஸ்தே இல்ல.
போய் எதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா பாரு. இப்ப பிரீத்தி ஐஷு என்ன நினைப்பாங்க என்ன பத்தி? இவள போயிட்டு வந்து பாத்துக்கிறேன். ஐஷு பிரீத்தி ஏதாவது வேணா கால் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். ஐயோ மாமா, எங்களுக்குலாம் எதுவும் வேண்டாம், பவியக்காக்கு தான். பிரீத்தியக்கா எனக்கு தெரிஞ்சு அரவிந்த் மாமா மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஞாபகப்படுத்திடலாமா? பிரீத்தியக்கா நீங்க இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? திருநெல்வேலி அல்வாடா, திருச்சி மலை கோட்டடா. ஐஸ்வர்யா, உனக்கு என்னடி? ஆமா ஐஷு, எனக்கு கூட அந்த பாட்டு பிடிக்கும். ஓ அக்கா, இந்த பாட்டுல திருச்சி எல்லாம் பேர் வருது. ஐ திங்க் திருநெல்வேலி பக்கம் தான் நினைக்கிறேன். இருக்கலாம், ஆனா தெரியலையே. இல்ல எனக்கு தெரிஞ்சு பக்கமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் மாமா திருநெல்வேலிக்கே போய் அக்காவுக்கு அல்வா வாங்கிட்டு வரலாம்னு நினைக்கிறார் போல. ஐஸ்வர்யா, பிரீத்தி ஐஷு நான் கிளம்புறேன், மணி ஆகுது. சரி மாமா, ஆனா மறக்காம எங்க அக்கா கிட்ட வாங்கி கொடுத்துருங்க. நீங்க மட்டும் வாங்கி தரலன்னு வைங்க, கண்டிப்பா எங்க அக்கா அழுதாலும் அழுதுவா. எங்க அக்கா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சுன்னா என் நெஞ்சில இருந்து ரத்தமே வந்துரும். பா, வந்த வேலையை சிறப்பா முடிச்சிட்டீங்கடி. அவர் போயிட்டு வந்து என் கண்ணுல இருந்து கண்ணீர் இல்ல, என்ன ரத்த வெள்ளத்திலே ஓட விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. என்ன மாமா வாங்கிட்டு வருவீங்களா? நான் கிளம்புறேன். மாமா என்ன பவி, அரவிந்த் மாமா இப்படி ஓடுறாரு? இப்ப ஓடதான் செய்வாரு. நைட்டு வந்து எனக்கு கச்சேரி வைப்பாரு. ஆனா உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பா பண்ணி விட்டுட்டீங்களா? பவி நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னைக்கு கண்டிப்பா அல்வா கன்ஃபார்ம். அகில் சார், இது யாரோட வீடு? நீங்க பாட்டுக்கு நடு வீட்டுல வந்து நின்னுட்டு இருக்கீங்க. ஏண்டி எதுக்கு பயப்படுற? எதுக்கு பயப்படுறேனா? நீங்க பாட்டுக்கு ஒரு வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்து நடு ஹால்ல நிக்க வச்சிருக்கீங்க. இங்க வேற யாருமே இல்ல. எது யாருமே இல்லையா? ஆமா, சுத்தி பாருங்க, யாருமே இல்ல. இது யாரோட வீடு? எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க வீடுதான். வேண்டப்பட்டவங்க வீடா? ஆமாண்டி, வேண்டப்பட்டவங்க வீடுதான். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே. என்னடி நம்ப முடியலன்னா புரியல. என்ன நான் உனக்கு கடத்திட்டு தான் வந்துட்டேன்னு நினைச்சு பயப்படுறியா? யாரு நீங்க என்ன கடத்திட்டு வந்துட்டீங்களா? காமெடி பண்ணாதீங்க அகில் சார். என்னடி இப்படி டேமேஜ் பண்ணிட்டு இருக்கா? என்ன உனக்கு கடத்துறது அவ்வளவு பெரிய விஷயமா? என்னெல்லாம் நீங்க தனியா கடத்திட்டு போனீங்கன்னு வைங்க, 2 நாள் கூட வச்சுக்க மாட்டீங்க. ஏன் அப்படி? ஏன்னா கடத்திட்டு போறது நீங்களாவே இருந்தாலும் என் குடும்பத்தை விட்டு 2 நாள் கூட நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன். உங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சோ என்னோட டார்ச்சர்லயே நீங்களே கொண்டு வந்து விட்டுருவீங்க. கரெக்ட் தான். அட்லாஸ்ட் கல்யாணத்துக்கு அப்புறமாதிரி என் கூட இருப்பியா, இல்ல தங்கச்சிங்க கூட தான் இருப்பியா? உங்களுக்கு ஓகேனா என் தங்கச்சிங்க கூட இருக்கணும்னாலும் நான் இருந்துப்பேன். பாரா, அவ்வளவு தைரியமா? அப்பெல்லாம் ஒரு நாள் நினைச்சிடாத. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என் கூட தான் இருக்கணும். அது எப்படி? நீங்க மட்டும் என் கூட சண்டை போட்டீங்கன்னு வைங்க, கண்டிப்பா நான் என் தங்கச்சிங்க கூட போயிடுவேன். பாரா, யாரு நான் சண்டை போடுவேனா? ஆமா, நீங்க தான் சண்டை போடுவீங்க. ரைட்டு, இதுக்கு மேல இதை பத்தி பேசணும்னா இங்கே ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருவேன். யார் ஆர்கியூ பண்ணுவா? நானா? ஆமா தாயே, தயவு செஞ்சு கோவப்படாதமா. நான் தான் எல்லாமே பண்ணுவேன், போதுமா? ஹலோ, ஒத்துக்க கஷ்டமா இருந்தாலும் அதுதான் உண்மை. சரிம்மா, அதுதான் உண்மை, போதுமா? சரி, அதெல்லாம் விடுங்க. இது யாரோட வீடு? இதோ இப்ப வருவான் பாரு, இந்த வீட்டோட சொந்தக்காரன். ஹயான் ஹயான் தங்கம். என்ன ஹக்கி மாமாவை மிஸ் பண்ணியா? அச்சச்சோ ஹயான் குட்டி, இந்த அக்கி மாமா ரொம்ப மிஸ் பண்ணியா? ஆனா நீ அக்கி மாமா மிஸ் பண்ண நான் எப்படி நம்புறது? இல்லையே. அப்படியா? ஹயான் எப்பவும் போய் சொல்ல மாட்டானா? பாரா, எனக்கு இது தெரியாம போயிடுச்சு. சொல்லுடா. அவ பேரு ஹினியா, நீ அத்தன்னு கூப்பிடணும். ஆமா, அத்தை தான். ஹினியா அத்தை கூப்பிடு. ஓய், உனக்கு இந்த ஞாபகம் இருக்கா? ஆமா, நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோம், ஞாபகம் இல்லையா? ஹயான் குட்டி நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. அரவிந்த் மாமா கல்யாணத்துல நம்ம பார்த்தோம்ல. அப்ப உனக்கு என்ன தெரியலையா? ஹேய், அவன் குட்டி பையன்டி, அதான் மறந்துருப்பான். அதுவும் ஒரு தடவை தானே அவனை பார்த்திருக்கான், அதான். ஓ சரி. ஆனா அயான், எனக்கு ஒண்ணு நல்லாவே ஞாபகம் இருக்கு. சொல்ல அயான். அப்படியா? ஞாபகம் வந்துருச்சா? நீங்க தானே எனக்கு சாக்கி வாங்கி கொடுத்தீங்க. ஆமா, நான் தான் உனக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்தேன். பரவாயில்லையே, அயான் தங்கம் ரொம்பவே பிரில்லியண்டா இருக்கானே. ஆமா, ஐயா எப்பவும் ரொம்ப பிரில்லியன்ட். ஆமா, நீ ரொம்பவே பிரில்லியன்ட் தான். சரி அயான், எங்க அம்மா? அம்மா ரூம்ல இருக்காங்க. சரி, அம்மா கூப்பிடலாமா? அமிர்தா. வாங்க. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. அப்படி சொல்ல மறந்துட்டே பாரு, இவதான் இனியா. ஓ, இவங்க தானா? ஆமா, ஜெயாத்தையோட பொண்ணு. அதான் சொல்லிருக்கீங்களே. இனியா, இவ அமிர்தா. அகில் சார், என்னடி? இவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன பத்தி உங்ககிட்ட என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கீங்க. இது என்னென்னமோவா? ஆமா, இப்ப நீங்க என்ன பத்தி சொன்ன உடனே ஏதோ தெரிஞ்ச மாதிரியே இவங்களான்னு கேட்டாங்களே. ஆமாடி, உன்னை பத்தி நான் இவகிட்ட நிறைய சொல்லியிருக்கேன்.
என்ன அவரு இந்த அக்காவை அவ இவன்னு சொல்லிட்டு இருக்காரு? அது மட்டும் இல்ல, என்னை பத்தி இந்த அக்கா கிட்ட என்னென்னமோ சொல்லியிருக்கேங்கிறாரு. ஆனா இவங்கள பத்தி நம்ம கிட்ட ஒண்ணுமே சொல்லல. இவங்க யாரா இருக்கும்? ஓய், ஆ கொஞ்ச நேரம் அமுதா கூட உட்காந்து பேசிட்டு இரு. எனக்கு முக்கியமான ஒரு ஃபோன் கால் இருக்கு, பேசிட்டு வந்துடுறேன். என்னடி, ஓகே தானே? ஆ ஓகே தான். சரி, ஓகே, நீங்க பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். அமிர்தா. ஆ நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. என்ன அவரு இந்த அக்காட்ட இவ்வளவு உரிமையா பேசிட்டு இருக்காரு? ஆனா இந்த அக்கா யாருன்னே நமக்கு தெரியல. இவங்க யாரா இருக்கும்? ஹயான், எப்போதுமே உங்க அம்மா மடியில தான் உட்காருவியா? ஆமா, அம்மா மடியில் தான் உட்காருவேன். ஓ, அம்மாவா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். சரி சரி, இந்த அத்தையை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அக்கா, உங்க பையன் ரொம்ப அழகா பேசுறான். நீங்களுமே உங்க கூட சேர்ந்து ரொம்ப அழகா பேசுறீங்க. அக்கா, சும்மா காமெடி பண்ணாதீங்க. இல்லம்மா, நான் நிஜமா தான் சொல்றேன், நீங்களுமே ரொம்ப அழகா பேசுறீங்க. அம்மா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிக்கிறீங்களா? இல்லக்கா, நான் படிச்செல்லாம் எப்போ முடிச்சிட்டேன். இப்போ அகில் சாரோட கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா, இன்னும் உங்களை மாமான்னு கூப்பிட ஆரம்பிக்கலையா? சாரனே சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லக்கா, அப்படியே சொல்லி பழகிடுச்சா, அதனால. புரியுது புரியுது. இருந்தாலும் சீக்கிரமே மாமான்னு கூப்பிட்டு பழகிக்கோங்க. கண்டிப்பாக்கா. ஆமா அக்கா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், கேட்கலாமா? கேளுங்க. அக்கா, நீங்க சும்மா வா பொண்ணே பேசுங்க. சரிடா, கேளு. இல்லக்கா, அது வந்து எதுக்காக தயங்குற? எதுவா இருந்தாலும் கேளு. உனக்கு ஒரு அக்கா இருந்தா கேட்க மாட்டியா என்ன? இல்லக்கா, அப்படிலாம் நான் தயங்கல. நான் கேட்டா நீங்க தப்பா நினைச்சுப்பீங்களோன்னு தான். நான் தான் சொல்றேன்ல, நான் எதுவுமே நினைக்க மாட்டேன். ஆக்சுவலா அக்கா. அமிர்தா. ஒரு நிமிஷம்டா. சரிக்கா. அமிர்தா, இங்க கொஞ்சம் வா, உங்ககிட்ட பேசணும். சினியா, நான் போயிட்டு என்னன்னு கேட்டு வந்துடுறேன். நீ அயானை வச்சுக்கிறியா? சரிக்கா, கொடுத்துட்டு போங்க. ஹயான், இல்லங்கம்மா. எந்த செட்டையும் பண்ணாம அம்மா வர வரைக்கும் அத்தை கூட ஒழுங்கா உட்காந்துருக்கணும். சரி. இந்தம்மா. ஹயான், இனியாட்டா, நம்ம விளையாடலாமா? விளையாடணுமா? ஆனா இனியாத்தைக்கு விளையாட தெரியாதே. நான் சொல்லி தரேன். ஓ, நீ சொல்லி தரியா? ஆமா. சரி, ஓகே, என்ன விளையாடலாம்? ஓடி பிடிச்சு. ஓ, ஓடி பிடிச்சு விளையாடணுமா? ஆமா, நான் ஓடுவேன், நீங்க பிடிக்கணும். அண்ணா, நம்ம ஓடி பிடிச்சு விளையாண்டா அம்மா திட்டுவாங்களே. இல்லையாட்டா, அம்மா திட்ட மாட்டாங்க. எப்படி சொல்ற? அம்மா வெளியே போய் விளையாடினாலும் திட்டுவாங்க. அம்மா உள்ளே போக வேண்டாம், உள்ளே விளையாடலாம். ஓ, வெளியிலே போகாம உள்ளே விளையாடணுங்கிறியா? ஆனா ஓடி பிடிச்செல்லாம் எப்படி வீட்டுக்குள்ளே விளையாடுறது? நான் ஓடுறேன், நீங்க பிள்ளைங்க. இல்ல, இப்பெல்லாம் விளையாட வேண்டாம். அம்மா வந்தது சொல்லிட்டு போய் விளையாடலாம். இல்ல, எனக்கு இப்பதான் விளையாடணும். நான் ஓடுறேன். ஹயான், நில்லு. பிள்ளைங்க. நில்லுடா. ஐயோ, இப்ப இவன் எங்க போனான்னு வர தெரியலையே. சரி, வேற வேலை இல்ல, போய் தேடி பாப்போம். அமிர்தா, அழுகாத, நான் உன் கூட தானே இருக்கேன். நான் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். எப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன். அமிர்தா, அதான் நான் சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு அழுதுகிட்டே இருக்கா? நீ அழுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கும் கவலைப்படாத, எப்போதும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். இங்க என்ன நடக்குது? யார் இவங்க? இவங்க கூட எதுக்காக இவர் இவ்வளவு க்ளோஸா நின்னுட்டு இருக்காரு? ஷட், எவ்வளவுதான் யோசிச்சாலும் இந்த லெட்டர் எங்கேருந்து வந்ததுங்கிறத கெஸ் பண்ணவே முடியல. ஃப்ரம் அட்ரஸே இல்லாத ஒரு லெட்டர். இது யார்கிட்ட இருந்து இனியா உட்காந்துருக்கும்? நேற்று அந்த பைத்தியக்காரி மட்டும் குறுக்க வராம இருந்தானா நேற்று இனியா கிட்ட இதை பத்தி பேசியிருந்திருக்கலாம். அப்படி இந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு தெரியல. கண்டிப்பா இந்த லெட்டரை பத்தி இனியா கிட்ட பேசி ஆகணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான ஸ்டோரியில அரவிந்தோட கையில ஒரு லெட்டர் இருந்திருக்கும். அந்த லெட்டர்ல ஃப்ரம் அட்ரஸே இருந்திருக்காது. அது யார்கிட்ட இருந்து வந்திருக்குங்கிறதும் தெரியாது, அதுல என்ன இருக்குங்கிறதும் தெரியாது. ஒருவேளை உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கரெக்டா கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க கமெண்ட் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ மறக்காம நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.